படம் எப்படி இருந்ததுங்க? சூப்பராக இருந்துச்சுங்களா. ஒரு நல்ல ஒரு உடன்குடிங்கிற ஒரு இதில் வச்சு நல்ல ஒரு இதில் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்துங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கதை நல்லா இருந்ததுங்களா? படம் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருந்ததுங்களா? ஆமாங்க. படம் எப்படி இருந்ததுங்க? படம் சூப்பராக நல்லா இருக்குங்க, குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் சூப்பருங்க. பனை தொழில் பற்றி அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. பனை பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வோட படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்லா ஒரு கருத்தாக இருக்குது படம். பனை படம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கருத்துள்ள படத்தை தமிழக அரசு வரவேற்று இந்த பனை படத்துக்கு ஒரு விருது வாங்கணும்னு என்னோட ஆசை. பனை படம் நல்லா இருக்குங்க, கம்பல்சரி எல்லாருமே மஸ்ட் வாட்சபிள் தான். நல்லா இருக்குது. பனை படம் நல்லா இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இந்த பனை மரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. தலைப்பு பார்த்தீங்கன்னா பனை, அது வந்து அருமையான தலைப்பு. பனைமரத்துக்கான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு படமாக தான் இந்த படம் இருக்குதுங்க. ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பனை படத்தை வந்து டைரக்டர் சூப்பராக ஆதி அண்ணா வந்து பண்ணியிருக்காங்க. இது போன்ற படங்கள் வந்து நிறைய வரும். இந்த படத்தில் குறிப்பாக கவியரசோட பாடல் வரிகள் அருமையாக இருந்தது. மீராலாலோட இசை வந்து இதில் சூப்பராக இருந்துச்சு. இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பு, வடிவுக்கரசி அம்மா இவங்க எல்லாரும் அவங்களுக்கு உண்டான கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டைரக்டர் வந்து அருமையாக எடுத்திருக்காரு ஆதி அண்ணா. 2K கிட்ஸுக்கு வந்து பனங்கருப்பட்டியை பற்றி இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குது. மொத்தத்தில் பனை ஒரு தனி சுவை. வணக்கமுங்க. கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பனை படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குதுங்க. தூத்துக்குடி மாவட்டம்ங்க உடன்குடிய கதைக்களமாக வச்சு படத்தை இயக்கியிருக்காரு படத்தோட இயக்குனர் ஆதிபி ஆறுமுகமுங்க. நீர்நிலையோட காப்பனுங்க. பனைமரத்தை இனிமேல் வெட்டுறதுனா, அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெட்டுறதுனா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி வேணும்னு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பனை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்குதுங்க. ஹரிஸுங்கிற அறிமுக ஹீரோ, மேக்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் மிரட்டலான ஒரு வில்லனாக வந்திருக்கிறாரு ராஜேந்திரன் அண்ணாச்சி. கதைக்களத்துக்கு முக்கியத்துவம், அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. வடிவுக்கரசி அம்மா படத்தோட முக்கிய கதாபாத்திரம் நம்ம வடிவுக்கரசி அம்மா. நடிப்பில் குறிப்பாக அந்த பனை சார்ந்த தொழிலாளர்களாகவே மாறி அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்துக்கு பலம் கூட்டும் வகையில் நம்ம இமான் அண்ணாச்சியுமே நம்ம கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையில் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க. பதநீர் நம்ம வட்டார வழியில் கொங்கு மண்டலத்தில் நம்ம தெலுங்குன்னு சொல்லுவோம். பதநீர் இறக்கி அதை கருப்பட்டியாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கருப்பட்டி எவ்வளோ முக்கியத்துவம், கருப்பட்டியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத யதார்த்தம் மாறாமல் இயக்கியிருக்காரு படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அவர்கள். குறிப்பாக பட தொடக்கத்திலிருந்து படம் போக 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 நம்மளை காட்சியோட ஒன்றி கூட்டிகிட்டு போகிறாரு படத்தோட ஒளிப்பதிவாளருங்க. குறிப்பாக 2K கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை போய் பார்க்கணும். கருப்பட்டினா என்ன, குறிப்பாக பதநீர்னா என்ன, அதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உடன்குடி கருப்பட்டி உலகம் முழுக்க ஃபேமஸ், உங்களுக்கு தெரியுங்க. குறிப்பாக அருமையான ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ், அதாவது வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஹீரோவை சந்திச்சு கருப்பட்டினா என்ன, தெளிவு எப்படி இறக்குறீங்க, கருப்பட்டி எப்படி காய்ச்சறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு காட்சி அமைப்புங்க. அந்த படம் ட்ராவல் ஆகி போயிட்டே இருப்போம். படம் போயிட்டே இருக்குங்க. படத்தில் இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு அருமையான ஒரு காட்சி வச்சிருக்கிறாரு நம்ம இயக்குனருங்க. குறிப்பாக இந்த பனை அப்படிங்கிறது பனையிலேருந்து வரக்கூடிய உணவுகள், நொங்கு, பனங்காயின்னு நம்மளும் சொல்லுவாங்க. நொங்கு, பனங்காய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு, அதை வெட்டுனா பனங்கிழங்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சீம்பு, தெளுவு, கருப்பட்டின்னு கற்பை விரிச்சுங்க. நம்மகிட்ட இந்த பனைமரம் எதுவுமே எதிர்பார்க்காது, ஆனால் மாளாத உணவுப் பொருட்களை கொடுக்குங்க. வட்டார வழியில் நம்ம ஊரில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது கூட நமக்கு உணவாக இருந்து காப்பாற்றினது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பனைதான்னு சொல்லி நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பனைக்கும் அந்த பனையிலிருந்து வரக்கூடிய தெளிவு, கருப்பட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார். பனை தொழிலாளர்கள் படும் பாட்டை தான் மிக தெளிவாக இயக்கியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் ஆதிபி ஆறுமுகம் அவர்களுங்க. இப்படி ஒரு படம் வந்திருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசு அருமையான ஒரு உத்தரவு போட்டு பனைமரத்தை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு தூர முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட நம்ம தேசிய மரம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பனை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பதநீர் இருக்குது, தெளிவு இருக்குது, தெளிவு வந்து கருப்பட்டி வருது. கருப்பட்டி எல்லாரும் சாப்பிடணும், கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத மிக அருமையாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டும். குறிப்பாக பனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக நம்ம நந்தா நியூஸ் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறவங்க. படத்தை தயாரிப்பாளர் ராஜேந்திர அண்ணாச்சி சரி, படத்தை இயக்குனர் ஆதிபி ஆறுமுகம் சரி,
படத்தின் இணை தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய பிரபாகரன், படத்தில் வரக்கூடிய பாடல் வரிகளை அருமையாக எழுதின கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், படத்தை அவ்வளவு நேர்த்தி அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்திய ஒளிப்பதிவாளர் சிவகுமார் அவர்கள்னு சொல்லிட்டு படத்தை மிக பெரிய அளவில் மெருகேற்றிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய அருமையான ஒரு படம். பனை ஒரு காவியமுங்க. பனை தனி சுவை. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குறிப்பாக 4 பேருக்கு அனுப்பிச்சு வைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பனை திரைப்படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கட்டுமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.